கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்திலே படிப்படியாக முன்னேறுகிறது. அநேக ஊரிலே கிறிஸ்தவர்கள் அநேக துன்பத்தை அடைந்து வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகா பிரச்சனைகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. சமீப காலமாக அரேபியர் நாட்டிலே அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்தார்கள். இந்த இடைஞ்சல்கள் சுதந்திர நாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அதை நம்முடைய வாழ்நாட்களை பார்க்கலாம். செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக சாட்சி கொடுக்கப்பட்டது. அதுதான் பெரிய செய்தி இன்றைக்கு. ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி போராடுகிறார், போராட்டத்தின் முடிவு என்ன, இதைத்தான் சாட்சி என்று கொள்கிறோம். போராட்டத்தின் முடிவு வெற்றி. எனவே கிறிஸ்தவ சபைகள் இந்த உபத்திரவ கால நெருக்கத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு திட்டமாக போதித்திருக்கிறார். கிறிஸ்தவ திருச்சபை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று திட்டமாக போதித்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்த நிலை அவசியம் என்று வற்புறுத்தி இருக்கிறார். இதைத்தான் பார்க்க போகிறோம். நாமினேஷன் கமிட்டியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திருச்சபை ஊழியத்திற்காக இந்த வருடமும் அடுத்த வருடம் அவர்கள் அதிகாரத்தோடு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதனையின் கருத்து அவர்களுக்கும் எங்களுக்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டுதான் இந்த போதகம் அமைந்திருக்கிறது. எனவே போதகத்தை மறுபடியும் ஒரு முறை வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் அறைகள், அதாவது பெட், இப்பொழுது பெண்களுக்கும் அறைகள் இருக்கிறது, கட்டுவார்கள் அந்த நாட்டிலே வேலை செய்வதற்கு முன்பாக. எனவே உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது தனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள். இந்த இரண்டு வசனத்தை நாம் வேறு விதமாக வர்ணிப்போமானால் எப்படி வர்ணிக்கலாம் என்றால், நடு நிசி, இரவு 12 மணிக்கு மேலாக ஆகிவிட்டது. ஒரு பெரிய உயர்ந்த வீடு, அலங்காரமான வீடு, அநேக அறைகள் இருக்கிறது, அருமையான வீடு. ஆனால் அந்த வீட்டுக்கு உடையவர் தற்போது அந்த வீட்டிலே இல்லை. அந்த வீட்டிலே அநேக வேலைக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்படுத்தி வைத்த ஒவ்வொரு வேலைக்காரருக்கும் தனித்தனியாக வேலையை கொடுத்திருக்கிறார். எஜமான் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த மனிதர் தங்களுக்கு கொடுத்த வேலையை சிரமம் பாராமல் இந்த வேலைக்காரர்கள் அன்போடு செய்து வருகிறார்கள். எவ்வித சலனமும் இல்லை. வீடு நிசப்தமாயிருக்கிறது. ஆனால் இந்த வீட்டின் காவலாளி என்னும் பொறுப்பான பதவியில் இருப்பவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு நீண்ட நிலையங்கி உடுத்தி இடுப்பின் மத்தியிலே ஒரு கச்சையை கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கையிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜாமத்தின் முடிவிலும் எத்தனை ஜாமம் இருக்கிறது? இரவிலே எத்தனை ஜாமம்? ஒருவருக்கும் தெரியாதா? 3 ஜாமமா? 2ஆ?
மூன்று ஜாம் என்ன? மூன்று ஜாம் சொல்லுங்க. மூன்று ஜாம் என்ன ஜாம் சொல்லுங்க. 4. யார் சொன்னது 4? யார் சொன்னது 4? கிறிஸ்தவனுக்கு ஜாம் தெரியாவிட்டால் பிரச்சனை ஐயா. 4 ஜாமங்கள். ஓகே, மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாயங்காலம், நடுநிசி, சேவல் கூவும் வேலை, காலை. ஓகே, இந்த 4 சாமத்திலே முதலிலும் அது முடிவிலும் வீட்டின் உச்சி மாடியிலே போய் அவன் பார்க்கிறான். கண்ணு கட்டிய தூரத்திலே எஜமான் வருகிறாரா என்று பார்க்கிறான், அல்லது எஜமான் வரும் சத்தம் கேட்கிறதா என்று தேடி பார்க்கிறான். இன்னும் அவர் வரவில்லை. தூங்காமல் ஒவ்வொரு சாமத்திலும் அதன் முடிவிலும் அவன் தொடர்ந்து இதே வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இவனது நோக்கம் என்னவென்றால், எஜமான் தட்டும் போது அவருக்கு உடனே இவன் திறக்க வேண்டும். எஜமான் வரும்போது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பணிவிடைக்காரர்களையும் அவரை வரவேற்க ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த காவலாளியின் நோக்கம், இந்த போதனையின் சாரம். ஆனால் இதிலே என்ன வினோதம் என்று இருக்கிறது என்று உற்று பார்த்தீர்களானால், இந்த காவலாளிக்கு இன்னொரு மகா பெரிய பிரச்சனை இருந்ததை பார்க்கிறோம். என்ன பிரச்சனை என்று உற்று பார்த்தீர்களானால், இந்த 4 ஜாமங்களில் 2ஆம் சாமம் 3ஆம் சாமத்திலே, அதாவது நடுநிசியிலிருந்து விடியற்காலை வரை எஜமான் வரலாம் என்று அது நம்பப்படுகிறது அந்த ஊழியனால். ஆனால் இந்த 12 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னொருவனும் வரலாம். யார் அவன்? ஆஹா, பார்த்தீங்களா? திருடன் வரும் நேரம் ஐயா, 12 மணியிலிருந்து 4 மணி வரை. சாதாரண திருடன் அல்ல. 39ஆம் வசனம் என்ன சொல்கிறது? திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று எழுதியிருக்கிறது. சாதாரண திருடன் அல்ல, கண்ணமிட்டு திருடுபவன். கண்ணம் என்றால் என்ன? திட்டமிட்டு முதலே ஆஹா, திருடனை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை, அல்லது திருடவே இல்லை நீங்கள். ஐயா, கண்ணம் என்றால் துளைத்து திருடுவன். ஒரு வீட்டை வாசல் வழியாக வரமாட்டான், ஜன்னல் பாகமும் வரமாட்டான். எந்த இடத்தில் எந்த பொருளை தேட வேண்டும் என்று திட்டம் போட்டு அந்த இடத்திற்கு மட்டும் துளை போடுவார். கண்ணம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த வீட்டிலே வீட்டு எஜமான் இல்லை ஐயா. வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் விழித்திருப்பான். ஆனால் வீட்டு எஜமானுக்கு முக்கியமான வேலையாக போய்விட்டார். எனவே இந்த வீட்டிலே வீட்டு எஜமானர் இல்லை, காவலாளி மட்டும் இருக்கிறார். எனவே இந்த முக்கியமான பாயிண்டிலே நாம் ஒரு புதிய கேள்வி போட வேண்டும். கேள்வி என்ன? காவலாளிக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் என்ன? இப்படிப்பட்ட திருடனை சந்திக்க காவலாளிக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் என்ன?
ஈட்டி, கத்தி, துப்பாக்கி, டைம் பாம், இப்படி பல ஆயுதங்கள் இந்த உலகத்திலே காவலாளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் காவலாளியாக இருந்தால் அந்த காலத்திலே ஈட்டியும் கத்தியும், இந்த காலத்திலே துப்பாக்கியும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கும் டைம் பாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து வைத்திருப்பார்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த காவலாளிக்கு வேதத்திலே சபையிலே என்ன ஆயுதம் ஐயா குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். உங்கள் விளக்குகள் எரியப்படும். சாதாரண விளக்கல்ல. இந்த விளக்கு கொழுந்து விட்டு எரியும் விளக்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்று இந்த விளக்கு அவசியம். ஆனால் இந்த நம் சபையிலே பார்க்கிறோம் என்றால் அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட கொழுந்து விளக்கை கையிலே வைத்துக் கொண்டிருக்காமல் தீப்பெட்டியை வைத்துக் கொண்டு போதும் என்று நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது பிரிக்கையை வைத்துக் கொண்டு போதும் என்று இருக்கிறார்கள். இதுதான் ஐயா முதல் பிரச்சனை. விசுவாசிகள் கையிலே பிரகாசமான விளக்கை வைத்துக் கொண்டிராமல் தீப்பெட்டியை வைத்துக் கொண்டு இது போதும், ஆண்டவரை பார்த்துடலாம், ஆண்டவர் வருவதற்கு நேரம் இருக்கிறது, எதையே படித்து என்ன ஜெபத்தில் செய்ய வேண்டும், 1/2 மணி நேரம் செய்தால் போதும், 1/4 மணி நேரம் செய்தால் போதும், 10 நிமிடம் வாசித்தால் போதும், 20 நிமிடம் சிந்தித்தால் போதும் என்று தீப்பெட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபாயம். விளக்கு என்றால் என்ன? விளக்கு என்றால் விளக்கத்தை கொடுக்கக்கூடியது. தமிழ் அகராதியிலே இந்த விளக்குக்கு தெளிவாக்குதல் அல்லது பிரகாசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. விளக்கு என்றால் தெளிவாக்குதல், தெளிவாக்கும் கருவி, பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய கருவி. எபேசியர் 1:19 இதன் உள்ளர்த்தத்தை பார்க்கலாம். எபேசியர் அதிகாரம் 1:19. எடுத்துட்டீரா? ஆறு எடுத்தது ஐயா, தயவாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசம் உள்ள மனக்கண்கள், இதுதான் இந்த விளக்கு. இந்த பிரகாசமான மனக்கண்கள் எப்போது நமக்கு கொடுக்கப்படுகிறது? அதை கொடுப்பவர் யார்? கொடுத்தவுடன் அதை திறப்பவர் யார்? இந்த 3 கேள்விகளையும் கூட ஆயத்தமாக இருக்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 32 அடி. லூக்கா 24 அதிகாரம் 32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாத்தீங்களா? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள், வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை. பார்த்தீங்களா? இருதயத்திலே ஒரு விளக்கு இருக்கிறது.
அந்த விளக்கிற்கு பிரகாசமான ஒளி இருக்கிறது. அந்த ஒளி இந்த ஆவி நம்முடைய கண்களுக்கு பிரகாசமான ஒளிச்சத்தை கொடுக்கும். வாழ்க்கை என்னவென்று நிரூபிக்கும். நமக்கு முன்பாக பேசுபவர் யார் என்று காண்பிக்கும். நம்முடைய வாழ்க்கை நாம் செய்ய வேண்டியதை முன்னதாக அறிவிக்கும். அது எப்படி வரும் பாருங்கள். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவர் கையிலே இருந்து புறப்பட்ட அப்பமானது நம்முடைய கையிலே வந்து அதை நாம் சாப்பிடும் போது நம் கண்கள் திறக்கப்படுகிறது. நம் கண்கள் திறக்கப்படும் போது அவர் யார் என்று அறிந்து கொள்கிறோம். இயேசு யார் என்று அறியும் போது நம்முடைய கண்கள் பிரகாசம் அடையும். இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இருதயம் என்றால் என்ன? இருதயம் என்றால் இவரது மொழியிலே சிந்தனை, செயல். தமிழகராகியிலே இரு தேயம் என்றால், இரு என்றால் இரண்டு, தேயம் என்றால் ஒளி, உடல், இடம், தியானிக்கத்தக்கது. இப்படி பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. எனவே இயேசு யார் என்று அறியும் போது இந்த இருதயம் என்ற இடத்திலே ஒரு கொழுந்து நெருப்பானது எரிகிறது. இந்த வேத பகுதியிலே இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். இப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லாவிட்டால், இப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய அப்பத்தை கொடுப்பதும் வாங்குவதும், அதை சாப்பிடுவதும், நேருக்கு நேரம் உட்கார்ந்து அவரை பார்ப்பதும், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையோ இயேசுவோடு நமக்கு இராவிட்டால் நம்முடைய விளக்குகள் அணைந்து போயிருக்கிறது என்று அர்த்தம். அணைந்து போன விளக்கை வைத்துக் கொண்டு நாம் அதிக நாட்கள் உயிரோடு இருக்க முடியாது. அதை கொழுந்து விட்டு எரிய பார்ப்போம். இயேசு யார் என்று அறியும் போது அந்த விளக்கு எரிகிறது. ஓகே, எனவே நம்முடைய வேத பகுதியிலே எஜமான் என்பவர் யார் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது சபையின் எஜமான், வீடு என்று அழைக்கப்பட்ட சபையின் எஜமான். மூலப்பாஷையிலே கிரேக்க மொழியிலே கியூரியோஸ் என்ற பதத்தை தான் இங்கே எஜமான் என்று மொழிபெயர்த்தார்கள். கியூரியோஸ் என்றால் வல்லமையையும் அதிகாரத்தையும் உடையவர். கியூரியோஸ் முடிவு எடுக்கக்கூடிய தகுதியானவர் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியில். வல்லமையையும் அதிகாரத்தையும் உடையவர், முடிவு எடுக்கக்கூடிய தகுதியுள்ளவர். இவரே கியூரியோஸ். ஆண்டவர் என்று இதே வார்த்தையை இப்ரேய மொழியில் வாசிக்கலாம். போதகர் என்றும் பார்க்கலாம். சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரபி, ரபுனி. எஜமான் எப்படிப்பட்ட ஆள் என்றால் வல்லமையையும் அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு போதகத்தை தரக்கூடிய வல்லவராயிருக்கிறார். எந்த வாழ்க்கை, எந்த நிமிடத்திலும் நமக்காக, நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக முடிவெடுக்கக்கூடிய தகுதியாயிருக்கிறார். இவரே நம்முடைய எஜமான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நமக்கு நாமே எஜமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஐயா பிரச்சனை. எஜமானை நாம் அறியாமல் நம்மை நாமே அறிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நாம் தான் எஜமான். நாம் எடுப்பதுதான் முடிவு. சபையிலே நான் நினைப்பதுதான் சொல்ல விரும்புகிறேன். நான் நினைக்கிறபடி தான் சாப்பிட போகிறேன். எனக்கு பிடித்தமானவைகளை நான் ஊட்ட போகிறேன். பார்த்தீங்களா? இவைகளே இந்த விளக்கு எரியாமல் இருப்பதற்கு தடைகள். ஆண்டவர் யார் என்று அறியும் போது நம் கண்கள் திறக்கப்படும். அவருக்கும் நமக்கும்
என்ன உறவு என்று புரியும் போது எஜமான் என்று அவரை அழைப்போம். நாம் ஏன் நமக்கு நாமே எஜமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அதுவும் இந்த வேத பகுதியிலே திட்டமாய் உபயோகப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான், அதாவது எஜமான் என்றால் நாம் அனைவரும் அவருக்கு என்ன உறவு? ஊழியக்காரர். ஊழியக்காரர் என்ற அர்த்தமானது, அதாவது துலோஸ் கிரேக்க மொழியிலே அடிமை என்ற அர்த்தம். பார்த்தீர்களா? துலோஸ் என்றால் ஒருவருக்கு இன்னொருவர் அடிமையாக இருப்பது, அல்லது ஒருவர் இன்னொருவரை விலைக்கு வாங்குவது. இதுதான் துலோஸ் மூல பாஷை. புதிய ஏற்பாட்டு விளக்க உரைகள் துலோஸ் என்ற வார்த்தையை எப்படி விளக்குகிறார்கள் என்றால், இந்த விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், சபையிலே விசுவாசிகள் இயேசுவுக்கு தம்மை தாமே சுய உணர்வோடு அர்ப்பணித்தவர்கள். துலோஸ் விளக்க உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு விசுவாசிகள் தம்மை தாமே முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். தம்மை ஒரு ஜீவ காணிக்கையாய் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தவர்கள். எனவே ஒரு மனிதன் ஒரு விசுவாசியாக மாற்றப்பட்ட போது அவன் தம்மை தாமே இயேசுவுக்கு முழுவதுமாக பூர்ணமாக அர்ப்பணிக்கப்படும் போது அவன் ஊழியக்காரன் ஆகிறான். நம்மை நாமே ஒரு அடிமையாய் இயேசுவுக்கு கொடுக்காவிட்டால் நாம் அவருக்கு ஊழியக்காரராக இருக்க முடியாது. நாம் அவருக்கு அடிமையாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு நாமே எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். இது லாஜிக் பாயிண்ட். ஆட்டோமேட்டிக்காக இப்படிப்பட்ட மனிதரை அவர் நிச்சயமாக சந்தித்து ஆக வேண்டும். அவர் நம்மை சந்திப்பாரானால் நம்மோடு பேசுவார், அப்பத்தை பிட்டு நம் கையிலே கொடுப்பார், நம் கண்கள் திறக்கப்படும். இதனால் தான் இந்த காவலாளி 2ஆம் சாமத்திலும் 3ஆம் சாமத்திலும் தூங்காமல் எஜமான் எப்போது வருவார் என்று தேடி பார்க்கிறார். இதன் அர்த்தம் என்ன? எஜமான் எங்கே போயிருக்கிறார்? என்ன சொன்னோம்? முக்கியமான எஜமான் எங்கே போயிருக்கார்? இந்த வேத பகுதியிலே சொல்லுங்க. பரலோகத்துக்கு போயிருக்கார். ஓகே, கல்யாணம், இரண்டும் ஒரே பாயிண்ட். எஜமான் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். எப்போது திரும்பி வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் திரும்பி வரும்போது என்ன நடக்கும் என்று எழுதியிருக்கிறது. அவர் திரும்பி வரும்போது என்ன நடக்கும்? அவர் திரும்பி வரும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்தீர்களா? 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? 7ஆம் வசனம். இப்ப சொல்லுங்க, அவர் வரும்போது என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். ஐயா, கல்யாணம் நடக்கும். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடக்கும். அவர் வரும்போது அவர் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். ஜூஜ்மென்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் என்று சொல்லப்படுகிறது. இன்வெஸ்டிகேட் ஆஃப் ஜட்ஜ்மென்ட். நாம் யார்? நம்மை அவர் எப்படி உருவாக்குவார்? நாம் அவருடைய சால்வை எப்படி போர்த்தப் போகிறோம்? நாம் அவருக்கு ஒப்பாக எப்படி மாற்றப் போகிறோம் என்ற ஒரு கல்யாணம் மேலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் திரும்ப வரும்போது அவரோடு நாம் ஐக்கியமாவோம். அவரோடு அவரால் மருவமாகப்பட்டு நாமும் இயேசுவை போல் மாறுவோம். இதுவும் கல்யாணம். எனவே இந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறது என்றால், சபை என்பது ஒரு கல்யாண மண்டபம். ஒரு கல்யாணத்திற்காகத்தான் நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். எனவே சபையில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கல்யாண வேலைகள். ஒரு கல்யாண வேலைகள் நாம் செய்வோமானால்
நமக்குள் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாயிருக்காது. கல்யாண வேலையை செய்யும் போது சந்தோஷமாக செய்வோம். ஒருவரோடு ஒருவர் உபசரித்துக் கொள்வோம். ஒருவரோடு ஒருவர் உடைமாற்றிக் கொள்வோம். ஒருவரோடு ஒருவர் பட்சணங்களை வழங்குவோம். நமக்குள் எவ்விதமான பிரச்சனைகளும் இருக்க இடமே இல்லை என்று இந்த வேதம் சொல்கிறது இந்த பகுதி. ஆனால் சபையில் நடப்பது என்ன? சபை என்பது கல்யாண விருந்துக்கு ஆயத்தம் செய்யும் இடம். கல்யாணத்திற்காக ஆயத்தம் செய்யக்கூடிய வீடு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த சபையில் நடப்பது என்ன? அநேகர் தங்கள் கைகளிலே விளக்கில்லாமல் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சபையிலே இயேசு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கு தங்கள் கைகளிலே விளக்கு. இன்னும் இந்த பகுதியை உற்று பார்த்தீர்களானால் விளக்கு என்று சொல்லாமல் விளக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வகையான விளக்கு நமக்கு தேவை. ஒரு விளக்கு பத்தாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 5:8 வசனம். வாசியுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தில் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் விளக்கில்லாமல் இருந்தீர்கள். கையிலே எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இருந்தீர்கள். இப்பொழுது வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்பொழுது வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்திருக்கிறீர்கள். திருடன் யார், எஜமான் யார் என்று பார்ப்பதற்கு அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது உங்கள் மனதில். சோதனை என்பது என்ன, அது வந்தால் அது எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் கண்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். கையிலே விளக்கில்லாமல் இருந்தால் திருடன் யார் என்றும் எஜமான் யார் என்றும் அடையாளம் தெரியாமல் காண முடியாமல் தவிப்போம். இதுதான் இந்த பகுதியின் மிகப்பெரிய அபாயம். அடுத்த வசனத்தில் இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனத்தை பாருங்கள். ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆவியின் கனி என்றால் இங்கே விளக்கின் வெளிச்சம். கரெக்டான வசனம் அதற்கு. ஆவியின் கனி என்பது விளக்கின் வெளிச்சம். இந்த விளக்கின் வெளிச்சம் என்பது சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் பிரகாசம் அடையும். இந்த விளக்கை நாம் ஆண்டவர் இருதயத்திலே பாயும் போது நமது குணங்கள் நற்குணங்களாக மாறும். நம்முடைய நீதியை நாம் கருதாமல் தேவ நீதியை சிந்தித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய பொய் வாழ்க்கையில் சந்தோஷப்படாமல் உண்மையில் சந்தோஷப்படுவோம். இந்த பிரகாசமான மனக்கண்கள் பெற்றவுடன் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் வெளிச்சம் இதுதான். வாழ்க்கை மாறும். எனவே இந்த விளக்கிலிருந்து புறப்படும் ஒளியில் 3 வல்லமை வீசப்படுகிறது. நற்குணம், நீதி, உண்மை. இப்படிப்பட்ட ஆயுதங்களால் தான் இந்த காவலாளி நிம்மதியாக தூங்காமல் இருக்க முடிகிறது. அந்த சபையிலே ஏற்படும் அநேக பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதை யார் கொடுக்கிறார், எங்கே இருந்து வருகிறது என்று தெரிந்து கொண்டு அதை தீர்ப்பதற்கு எல்லா விதமான உபாயங்களை அவன் கண்டுபிடிக்கிறான். ஆழமான சக்தி. விளக்கின் வெளிச்சம் பிரகாசத்தினால் சபையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடையாளம் கண்டு திருடனிடமிருந்து வருகிறதா அல்லது எஜமானிடமிருந்து வருகிறதா என்று அடையாளம் கண்டு அதை தீர்க்கிறார். சபையின் பொறுப்பாளி. சபையின் பொறுப்பாளி என்பவன் யார்? அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, போதகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவரும் நீங்கள் தான்.
இப்படிப்பட்ட ஆயுதங்கள் காவலாளியில் இருப்பதால் தான் அவன் நிம்மதியாக தூங்காமல் இருக்கிறான். எந்த விதமான நேரத்திலும் அவன் கண்கள் மூடவில்லை. இப்படிப்பட்ட ஆயுதங்கள் அவன் இருதயத்தில் இருப்பதால் தான் எதற்கும் அஞ்சாமல் இருக்கிறான். அப்படி இருந்தும் சபையிலே நாம் என்ன காண்கிறோம் என்றால் சில முக்கியமான பிரச்சனைகளை காண்கிறோம். இந்த விளக்கின் ஒளியில் இருந்து அதை எப்படி தீர்த்து வைக்க முடியும் என்று நாம் சுலபமாக கண்டுபிடிக்கலாம்.